ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6 மாத குழந்தைங்களுக்கு கேரட் பியூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கேரட் பியூரி பெஸ்ட்டு. சீக்கிரம் செரிமானம் ஆயிரும், குழந்தைங்களோட ஸ்கின்னும் நல்லா க்ளோவாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், குழந்தைங்களோட கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 2 கேரட் எடுத்துக்கோங்க. பெரிய கேரட்னா 1 மட்டும் எடுத்துக்கலாம். இது நல்லா கழுவிட்டு தோல் சீவிடுங்க. தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. ரவுண்டாக கட் பண்ண வேண்டாம். ரவுண்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா முழுசாக அரைப்படாது. இந்த மாதிரி சதுரமாகவே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு ஸ்டீமர்லேயோ இல்லைனா இட்லி பாத்திரத்துலேயோ வேக வச்சுக்கிறலாம். அப்போ தான் அதோட சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். பாத்திரத்தில் வேக வச்சிங்கன்னா அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிடலாம். நீங்கள் கேரட் பியூரி இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது 1 ஸ்பூன் அப்படி இல்லைனா 2 ஸ்பூன் தான் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ஃபுட்டை நீங்கள் அடுத்த 3 டேஸுக்கு கண்டினியூஸாக கொடுக்கணும். அப்போ தான் குழந்தைக்கு அந்த ஃபுட்டு செட் ஆகுதான்னு தெரியும். இந்த ஃபுட்டு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஃபுட்டு குழந்தைக்கு ஸ்டார்ட் பண்ணாலுமே இந்த ப்ராசஸில் தான் கொடுக்கணும். அதாவது ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது அது மாதிரி நீங்கள் டாக்டர்கிட்ட செக்கப் போகும்போது குழந்தைக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கேட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக ஆறின ஹாட் வாட்டர் சேர்த்து அரைச்சிடலாம். இதில் சுகரு, சால்ட்டு, தேன் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கு 1 வயசு வரைக்குமே எதுவுமே கொடுக்கக்கூடாது. இது நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிருங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.